தலைப்புச் செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் சாலையோர தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்த போது கார் மோதி 3 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். தாமோதரன், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? கார் ஓட்டி வந்த நபர் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி சாலை ஓரத்துல 3 பெண்கள் கார் மோதி பரிதாபமாக உயிரிழந்தது அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்குளத்தைச் சேர்ந்த தூத்துக்குடி மாவட்டம் பெருங்குளத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவரோட மகன் மணிகண்டன். இவர் இவரோட நண்பர்கள் 4 பேர்களோட பெங்களூர்ல அவர் நண்பர்களோட கடைக்கு சரக்கு வாங்குறதுக்காக பெங்களூருக்கு சென்றிருக்கிறாரு. அங்க இருந்து அவர் கிளம்பி இன்னைக்கு தூத்துக்குடி வழியா 4 மாவடிக்கு வந்து கொண்டிருக்கும் போது முக்காணி சாலை ஓரத்துல 4 பெண்கள், அதாவது முக்காணி வடக்கு யாதவர் தெருவை சேர்ந்த நட்டார் சாந்தி, முக்காணி தேவர் தெருவை சேர்ந்த பார்வதி, அதே பகுதியை சேர்ந்த அமராவதி, வடக்கு யாதவர் தெருவை சேர்ந்த சண்முகத்தாய், 4 பேர் அந்த குழாய் தெரு ஓரத்துல இருக்கிற குழாயில தண்ணி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த கார் அங்க இருந்து அதிவேகமா வந்திருக்கு. வந்த வேகத்துல இவங்க 4 பேர் மேலையும் ஏற்றி சென்று ஒரு ஓரத்துல போய் நின்றுட்டு காரு அந்த அந்த மோதன இதுல தூக்கி வீசப்பட்டதுல நட்டார்கனி சாந்தி, பார்வதி, அமராவதி இந்த 3 பேரும் சம்பவ இடத்துல உயிர் வந்துட்டாங்க. சண்முகத்தாயை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் அங்க சீரியஸா இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த நிலையில அந்த ஊர் மக்கள் கூடி சேர்ந்து சாலை மறியல்ல ஈடுபட போகதா அறிவிச்சு அதுல ஆட்கள் கூடினாங்க. கூட போகும்போது ஆத்தூர் போலீசார் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்களோட கோரிக்கையை கேட்டாங்க. அவங்க இந்த பகுதி இருவழிச்சாலை கடற்கரை ஓரச்சாலை, இதுல கார்கள் அதிவேகமா செல்லுது, இதுல வேகத்தடை எதுவுமே இல்லை, அதனாலதான் விபத்துகள் அதிக அளவுல நடந்து கொண்டே இருக்குது. அதனால கண்டிப்பா இந்த இடத்துல வேகத்தடை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அதனால தற்காலிகமா இப்பொழுது சாலை மறியலை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப மணிகண்டனை இதை கைது பண்ணி காவல் நிலையத்துல வச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.